திருச்சிற்றம்பலம். மானக்கஞ்சாரர் நாயனார் புராணம். மலை மலிந்த தோள்வல்லல் மானக்கஞ்சாரருக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டர் தொகையில் குறிப்பிடுகிறார். தன்னுடைய மகளின் கூந்தலை சிவனடியாரின் பஞ்சவடிக்காக கொடுத்த சிவத்தொண்டர் மானக்கஞ்சாரர் ஆவார். அவர்தம் பெருமையையும் சிவத்தொண்டையும் அறிவது நம் அனைவரின் கடமையாகும். சோழ நாட்டில் கஞ்சாறு என்னும் நகரத்தில் மானக்கஞ்சாரர் என்னும் சிவனடியார் வாழ்ந்து வந்தார். கொம்பு தேனும் கரும்பும் அதிகம் உள்ளதால் இந்த நகரத்திற்கு கஞ்சாறு என்று பெயர் ஏற்பட்டது. இவருக்கு மானக்காந்தன் என்ற பெயரும் உண்டு. இவரது துணைவியார் கல்யாண சுந்தரி ஆவார். அரசருக்கு சேனாதிபதியாக இருக்கும் இவர் வேளாண் மரபிலே அவதரித்தார். மிகுந்த சிவபக்தி உடையவர். சிவனடியார்கள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். சிவனடியார் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் உடன் கொடுக்கும் குணம் இவரிடமும் இவரது துணைவியாரிடமும் இருந்தது. இவர் எப்போதுமே சிவனடியாரை பற்றிய சிந்தனையுடன் இறைவனுக்கு மனதிலே கோவில் அமைத்து சிவபெருமானை வழிபட்டு வந்தார். இந்த தம்பதிகளுக்கு அதிக செல்வ வளமும் நில வளமும் இருந்தும் வெகு நாட்களாக மழலை செல்வம் குழந்தை இல்லாமல் மிகவும் மனம் வருந்தினர். இருவருமே இறைவனிடம் தன்னுடைய குறையை முறையிட்டு வழிபட்டனர். இறைவனின் திருவருளால் மானக்கஞ்சாரர் துணைவியாருக்கு பெண் குழந்தை பிறந்தது. காலங்கள் பல ஓடியது. அந்த பெண் குழந்தையும் நன்கு வளர்ந்து அனைத்தும் கற்று உணர்ந்து திருமண வயதை அடைந்தாள். மானக்கஞ்சாரரும் அவரது துணைவியாரும் இறைவனின் திருவருளோடு திருமணம் முடிக்க ஏற்பாடு செய்தனர். சிவபெருமானிடம் மிகுந்த அன்பு கொண்ட ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்பவர் மானக்கஞ்சாரருடைய மகளின் அழகையும் அறிவையும் குலத்தின் பெருமையையும் நன்கு அறிந்து அந்த பெண்ணையே தனக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று எண்ணி பேசுவதற்காக பெரியோர்களை அனுப்பி வைத்தார். மானக்கஞ்சாரர் குடும்பத்தினர் முழு மனதுடன் திருமணம் முடிக்க சம்மதம் தெரிவித்தனர். விரைவிலேயே மணநாளும் குறிக்கப்பட்டு பெண் வீட்டிலேயே திருமணம் முடிக்க ஒப்புக்கொண்டார் மணமகன் வீட்டார். திருமணத்திற்கு முதல் நாள் உறவினர்களுடன் வெண் குதிரை மீது ஏறி மேளதாளங்கள் முழங்க மணமகன் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார். அனைவருமே பெண் வீட்டிற்கு அருகிலேயே ஒரு மாளிகையில் இரவு தங்கினர். மணநாள் அன்று அதிகாலையில் இறைவன் மானக்கஞ்சாரரை சோதிக்கும் பொருட்டு அந்தணர் வேடம் பூண்டு மணமகள் இல்லத்திற்கு வந்தார். சிவனடியார் தன்னுடைய மகளின் மணநாள் அன்று தமது இல்லத்திற்கு எழுந்தருளியது பெரும் பாக்கியம் என்று எண்ணி மகிழ்ச்சி பொங்க வரவேற்று உபசரித்தார். மானக்கஞ்சாரரும் அவரது துணைவியாரும் சிவனடியாரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, தாங்கள் எங்களின் குலமகளின் திருமண நாளான இன்று எழுந்து அருளியதற்கு என்ன தவம் செய்தோமோ என்று கூறி தன்னுடைய மகளையும் அழைத்து வந்து சிவனடியாரை வணங்கும்படி செய்தார் மானக்கஞ்சாரர். மணப்பெண்ணும் சிவனடியாரை வணங்க மங்களம் உண்டாகட்டும் என்று சிவனடியார் உருவில் வந்த இறைவன் கூறினார். சிவனடியாரின் கண்கள் மணப்பெண்ணின் அழகு மிகுந்த நீண்ட நெடுங்கூந்தலை கண்டது. நீண்டு ஆழம் விழுது போல் உள்ள கூந்தலை கண்ட சிவனடியார் உருவில் வந்த இறைவன்
சிறிதும் தயக்கமின்றி தாங்கள் தங்கள் பெண்ணின் கூந்தலை எனக்கு தந்தால் எம்முடைய பஞ்சவடிக்கு உதவும் என்று கூறினார். பஞ்சவடி என்பது தபசிகள் மார்பில் அணியும் முடியினால் பின்னப்பட்டு இருக்கும் பூநூலின் ஒரு வகையை குறிக்கும். இவ்வாறு தன்னுடைய விருப்பத்தை கூறியவுடன் சற்றும் தாமதிக்காமல் வீட்டின் உள்ளே சென்று கத்தியை எடுத்து வந்து தான் செய்வது அமங்கலமான செயல் என்று கூட எண்ணாமல் மணமகளின் கூந்தலை வெட்ட முற்பட்டார் மானக்கஞ்சாரர். மலர் சூடியிருந்த கூந்தலை அடியோடு வெட்டி அடியாரிடம் கொடுக்கும் சமயத்தில் அடியார் அங்கு இல்லை. வானிலே சிவபெருமான் உமை அம்பிகையோடு எழுந்தருளி ஆனந்த காட்சியளித்தார். மானக்கஞ்சாரர் குடும்பத்தாருடன் கண்களில் நீர் பெருக வீழ்ந்து வணங்கினார். அப்போது வானத்திலே அசரீரி வாக்கு ஒலித்தது. தாங்கள் சிவனடியார்களிடம் காட்டும் பக்தியை உலகறிய செய்வதற்காகவே இவ்வாறு செய்தோம். எப்போதுமே என் அருகில் இருக்கும் சிவலோக பிரார்த்தியையும் அளித்தோம் என்று அசரீரியாக சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார். மானக்கஞ்சாரரும் அவரது மனைவி மகள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினர். நிலத்தில் வீழ்ந்து வணங்கினர். அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து கொண்டிருந்த மணமகன் வீட்டார் பெரும் வியப்பில் ஆழ்ந்தனர். மணமகனும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். நான் முற்பிறவியில் செய்த புண்ணியத்தால் தான் இப்பிறவியில் இறைவனுக்கே தன்னுடைய கூந்தலை தந்த அறமகள் தனக்கு மனைவியாக வருகிறாள் என்று கூறி பூரித்தான். மங்கள இசை முழங்க மானக்கஞ்சாரரின் மகள் திருமணம் இனிதே நடந்தது. மணநாளன்று மணமகளின் கூந்தலை களைவது அமங்கலமான செயல் என்று அறிந்தும் சிவ தொண்டையே பெரிது என்று எண்ணிய மானக்கஞ்சார நாயனாரை போற்றி பணிவோம். திருச்சிற்றம்பலம்.